திருத்தணி வடமாநில வாலிபர் தாக்குதல் சம்பவம். தமிழகத்தில் போதை கஞ்சா பொருட்களின் அதிகரிப்பே காரணம். பாஜக ஆளும் மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி பொதுமக்கள் பலியாகிய சம்பவத்திற்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கோவையில் கண்டனம். தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், திருத்தணி வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாடுதான் காரணம் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கோவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் திமுக அரசு தனது கடந்த தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம் என கூறியிருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் அதனை நிறைவேற்றாமல் ஆட்சி செய்து தற்போது அடுத்த தேர்தலும் வரவுள்ளதாக தெரிவித்தார். எனவே இஸ்லாமியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றித் தர முன்வர வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் சென்னை, கோவை போன்ற பிற நகரங்களில் போதைப் பொருட்களின் புழக்கங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், திருத்தணி வடமாநில இளைஞர் தாக்குதல் விவகாரத்தின் பின்னணியில் கூட போதைப் பொருள் புழக்கங்களின் அதிகரிப்பின் விளைவுதான் என்பது தெரிவதாக கூறினார். போதைப் பொருட்கள் அதிகரிப்பால் தமிழகம் எங்கும் கலவரக்காடாக மாறும் அபாயம் இருப்பதாக கூறிய அவர், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்தூரில் குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்து 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆளும் பாஜக அரசின் தோல்வியை காட்டுவதாக கூறிய அவர், இந்த சம்பவத்திற்கு பகிரங்கமாக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார். அண்மையில் வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களில் ஏற்பட்ட வன்முறைகள் மத சுதந்திரத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் நேரடியான சவாலாக இருப்பதாக வேதனை தெரிவித்தார்.